கோடிங் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு பேசிக்ஸே தெரியலன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? இனிமே ஃபீல் பண்ண வேணாம். ஏன்னா நம்ம சேனலில் ஈஸியாக ரியல் டைம் எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு பேங்க் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறோம். அதில் பேலன்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த பேலன்ஸ் நான் இப்போ 2 lakhs வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. அதுலேருந்து நான் 1 lakh எடுத்துட்டா பேலன்ஸ் 1 lakh தான் நம்மகிட்ட இருக்கும். ஸோ அந்த பேங்க் பேலன்ஸுங்கிறது சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஆனால் இங்கே அக்கௌண்ட் நம்பர்னு ஒன்று இருக்கும். அது நம்மளால் சேஞ்சே பண்ண முடியாது. ஸோ அது வந்து கான்ஸ்டன்ட் வேரியபிள். சேஞ்ச் ஆகிற வேரியபிள் வந்து வேரியபிள், சேஞ்ச் ஆகாத வேரியபிள் வந்து கான்ஸ்டன்ட் வேரியபிள். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் நம்மளால் இன்புட் கொடுக்க முடியும். நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு ஸ்கூலில் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான், அது நானே வச்சுப்போம். நான் வந்து ஒரு சப்ஜெக்டில் 80 மார்க் எடுக்கிறேன். அந்த சப்ஜெக்டோட டோட்டல் மார்க் வந்து 100. இப்போது அந்த டோட்டல் மார்க்குங்கிறது சேஞ்ச் ஆக போகிறதில்ல, ஏன்னா அது கான்ஸ்டன்ட் வேரியபிள். ஆனால் நான் நெக்ஸ்ட் எக்ஸாமில் 92 எடுத்தால் அது சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அது வந்து வேரியபிள். ஸோ இதை தான் நீங்கள் ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஒரு வேரியபிள்னால் என்ன, கான்ஸ்டன்ட் வேரியபிள்னால் என்ன அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு காரை 100 km ஸ்பீடில் ஓட்டிகிட்ருக்கேன். இப்போ நான் ஓட்டும்போது அந்த ஸ்பீடு வந்து சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்க போகுது. ஸோ அது வந்து வேரியபிள். இப்போ இந்த வேரியபிள் வந்து இன்டீஜராக இருக்கலாம், ஃப்ளோட்டாக இருக்கலாம், ஸ்ட்ரிங்காக இருக்கலாம். இன்ட்டு ஃப்ளோட். ஸோ இதுக்கப்புறம் நான் டேட்டா டைப்ஸ்னால் என்னென்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க ஃபாலோ பண்ணுறேங்க.